இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அனைத்து தேவாலயங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் கொண்டிருந்தன. மேலும் இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் குடில் அமைக்கப்பட்டிருந்தது. இரவு 11 மணிக்கு ஆராதனையுடன் தொடங்கப்பட்டு சரியாக 12 மணிக்கு பாலன் இயேசு பிறந்ததை குறிப்பிடும் வகையில் குடிலை பங்கு தந்தைகள் திறந்து வைத்து அருளாசி வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் அமைந்துள்ள தூய இதய அன்னை ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் நோயற்ற வாழ்வு வேண்டியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக ஒன்றிணைந்து கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கோரியும் தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் மனிதநேயம், கருணை, அன்பு, சகோதரத்துவம் உள்ளிட்டவைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் கிறிஸ்துமஸ் தினத்தினை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாத ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது கேரளாவிலிருந்து திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். பாலன் இயேசு கிறிஸ்து பிறந்ததை முன்னிட்டு குருவானவரால் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளி, கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் நேற்றிரவு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்கு குரு பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி வைத்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி வைத்தனர். சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் திருப்பலி முடிந்து அலங்கரிக்கப்பட்ட இயேசு பிறப்பு குடில் திறக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்துவ மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.
இதையொட்டி தேவாலயங்கள் ஒளிரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நகரின் பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கும்பகோணம் ரயில் நிலையம் அருகேயுள்ள தூய அலங்கார அன்னை பேராலயம் 100 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்ததாகும். இந்த பேராலயத்தில் ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் கிறிஸ்து பிறக்கும் வேத பாடல் ஆலயத்தில் முழங்க இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொரூபத்தை காண்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நகர் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூரில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரோமன் கத்தோலிக் மறை மாவட்ட பேராயர் ஆம்ரோஸ் பச்சமுத்து தலைமையில் ஊர்வலமாக வந்த மக்கள் தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பு குறித்த பாடல்களை பாடியதுடன் இரவு 12 மணிக்கு குழந்தை இயேசு குழந்தையாக பிறந்ததை அறிவித்து அவரது சொரூபம் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி பூஜையும் நடைபெற்றது. இதேபோல் வேலூர் சிஎஸ்ஐ மத்திய பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் காட்பாடி, குடியாத்தம், பேரணாம்பட்டு, பள்ளிகொண்டா, பாகாயம், சத்துவாச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எளிமையானதாக இருந்தாலும் அது வலிமையான செய்தியை இந்த நாட்டுக்கு கொடுக்கிறது. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் சமத்துவத்தோடு மதங்களை கடந்து மனித நேயத்தோடு வாழ கிறிஸ்துமஸ் இந்த ஆண்டு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தொலைவில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்ல, நம்முடன் இருக்கிற கடவுள். தஞ்சையில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை இயேசு பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பெண்கள், குழந்தைகள் என திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பங்கு தந்தைகள் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றினர். இதில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் பரஸ்பரம் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தனர்.
உலகெங்கும்